2025ல நான் ஒரு வீடியோ எடிட்டர் ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணுவேன், எங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன், என்ன சாஃப்ட்வேர் கற்றுப்பேன், எப்படி எடிட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அதுக்கான வீடியோஸ்லாம் எங்கேருந்து எடுத்துப்பேன், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு WH கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி எப்படி 2025ல எடிட்டிங்கை கற்றுக்கிட்டு ஒரு வீடியோ எடிட்டர் ஆகலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைபில் சேர்ந்துக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? வெல்கம் பேக். ஸோ முன்னையே நான் சொன்ன மாதிரி வீடியோ எடிட்டிங்கை எப்படி கற்றுக்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க ஒரு WH அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why are you into வீடியோ எடிட்டிங்? நீங்கள் எதுக்காக வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட், பர்சனலாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம். பர்சனல் இந்த சென்ஸ், நான் எடுக்கிற வீடியோஸை நான் எடிட் பண்ணுறதுக்கு யூடியூப் வீடியோ ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆகட்டும், ஆர் ஈவன் ஐ ரன் அ நோன் பிஸ்னஸ், அதுக்கான ரீல்ஸை நான் எடிட் பண்ணணும், அதுக்கான வீடியோஸை நான் எடிட் பண்ணணும், அதுக்காக நீங்கள் கற்றுக்க வரலாம். செகண்ட், ப்ரொஃபஷ்னலாக நான் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டு வீடியோ எடிட்டிங்கில் ஒரு கெரியர் பில்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு செகண்ட் ரீசன். ஸோ இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் நீங்கள் வீடியோ எடிட்டிங்க்கு வந்திருப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டினை நான் இப்போ எதுக்கு கேட்டேங்கிறத அடுத்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கே புரியும். செகண்ட் கொஸ்டின், வாட் டைப்? என்ன டைப் ஆஃப் கண்டென்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க? ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் லைக் ரீல்ஸோ இல்லை ஷார்ட்ஸா, இல்லை லாங் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் லைக் வீடியோ எடிட்டிங் ஆகட்டும், வெட்டிங்ஸ் ஆகட்டும், வெட்டிங் ஹைலைட்ஸ், இந்த மாதிரி லாங் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் எடிட் பண்ண போகிறீங்களா? இது ஏன் கேட்குறேன்னு உங்களுக்கு போக போக புரியும். அண்ட் அப்படியே வாட்ல இன்னொரு கொஸ்டின், வாட் டிவைஸ்? என்ன டிவைஸ் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்க? மொபைலா, லேப்டாப்பா? ப்ரொஃபஷ்னலாக வீடியோ எடிட்டிங் கற்றுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக டோன்ட் கோ ஃபார் அ மொபைல் டிவைஸ். இட்ஸ் நாட் கோன் ஹெல்ப். நீங்கள் உங்களோட ரீல்ஸ்க்காக ஆர் உங்களோட சின்ன வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறதுக்காக தான் எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, வேறு எதுவும் இல்லைன்னா மட்டும் மொபைல் யூஸ் பண்ணுங்கள். ப்ரொஃபஷ்னலாக இல்லை கிளையண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா என்ன தான் சில எஃபெக்ட்ஸ்லாம் ஈஸியாக மொபைலில் பண்ண முடிஞ்சாலும் ஒரு கிளையண்ட்டுக்கு நீங்கள் டெலிவர் பண்ண போகிறீங்கன்னா அங்கே குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ CapCutல வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவல்லாம் பண்ணி மொபைலில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதோட பர்ஃபெக்ஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். CapCutல மொபைலில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேரில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி பாருங்கள். ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் நாட் ஜஸ்ட் த குவாலிட்டி ஆர் த ப்ரொஃபஷனலிசம் இந்த வீடியோ, யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அதர் சேலஞ்சஸ் லைக் ஸ்டோரேஜ். ஸோ ஒரு ஷார்ட் ஃபார்ம் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு மேபி ஸ்டோரேஜ் அவ்வளோ தேவைப்படாமல் இருக்கலாம். பட் இன்கேஸ் நீங்கள் லாங் ஃபார்ம் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபோனில் ஸ்டோரேஜ் பத்தாது. ஏன்னா ரா ஃபைல்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஃபைல்ஸாக இருக்கும். ஒரு யூடியூப் வீடியோ ஆகட்டும், ஒரு பாட்காஸ்ட் ஆகட்டும், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறப்போ ஃபோனில் கண்டிப்பாக முடியாது. ஒரு 2-3 ஷார்ட்ஸ்லாம் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி எடிட் பண்ணோம்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோனில் ரொம்பவே கஷ்டம். ஸோ ப்ரொஃபஷ்னலாக போகிறீங்கன்னா கோ ஃபார் அ லேப்டாப். ஸோ த நெக்ஸ்ட் W கொஸ்டின் இஸ் அ முக்கியமான கொஸ்டின், விச் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறீங்க எடிட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மொபைலாக இருந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் பர்சனல் யூஸ்க்காக தான் பண்ணுறீங்கன்னா VN, CapCut, InShot, அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அது போதும். பட் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் எடிட்டிங் பண்ண போகிறீங்கன்னா மேஜராக இந்த 3 சாஃப்ட்வேர்ஸ் தான் இருக்குது: Premiere Pro, DaVinci Resolve அண்ட் FCP. இதில் FCP வந்து மேக் OSல மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த 3 சாஃப்ட்வேர்ஸோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ மேஜர் கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியர் ப்ரோலையும் சரி FCPலையும் சரி எல்லா டேப்ஸும், அதாவது இம்போர்ட் பண்ணுறதாகட்டும், எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், ட்ரான்சிஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே சிங்கிள் டேப்ஸில் இருக்கும். ஸோ ஒரே டேப்லேயே நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்கும். வைல் DaVinciக்குள்ளே போனீங்கன்னா இம்போர்ட்க்கு ஒரு பேஜ், எடிட்க்கு ஒரு பேஜ், ஃபியூஷன் எஃபெக்ட்ஸ்க்காக தனியாக ஒரு பேஜ், கலர் கிரேடிங்க்கு தனியாக ஒரு பேஜ், ஆடியோ எடிட்டிங்க்கு தனியாக ஒரு டேபு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனி டேபாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஒவ்வொரு டேபில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் மோர் ப்ரொஃபஷ்னல். ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக ஒர்க் பண்ணுறப்போ நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. மற்றபடி 3 சாஃப்ட்வேர்லேயும் காமனாக இருக்க போகிறது சேம் டூல்ஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டைம்லைன் கம்பேரிசன் ஆஃப் ஹவு த சாஃப்ட்வேர்ஸ் லுக்ஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கலர் கிரேடிங். ப்ரீமியர் ப்ரோ அண்ட் FCP வந்து லேயர்ஸ் ஆஃப் கலர் கிரேடிங் மாதிரி இருக்கும். வைல் DaVinciயில் வந்து நோட்ஸ் யூஸ் பண்ணுவோம், லேயருக்கு பதில் நோட் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அண்ட் ப்ரைஸிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ வந்து தனியாக வாங்கினீங்கன்னா $733 per month சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ். ஃபுல் கிரியேட்டிவ் க்ளவுட், அதாவது அடோபோட ஒரு அரௌண்ட் 20 சாஃப்ட்வேர்ஸ் கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து வேணும்னா அரௌண்ட் 2000 per monthல வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாச்சும் எஃபெக்ட்ஸ் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே டேரெக்டாக ப்ரீமியருக்கு இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில பர்க்ஸ்லாம் ப்ரீமியரில் இருக்குது. பட் $1915 per month கொஞ்சம் காஸ்ட்லி தான்.
வைல் DaVinci Resolve பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அண்ட் ஃபுல் வெர்ஷன் வாங்கணும்னா $235, இட்ஸ் அரௌண்ட் 25,000 கிட்ட. ஃபைனல் கட் ப்ரோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30,000 கிட்ட வருது. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃபர் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்ககிட்ட தேவையான அளவு மணி இருக்குன்னா தேவையான சாஃப்ட்வேரை நீங்கள் வாங்கியோ சப்ஸ்கிரைப் பண்ணியோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன், லேர்னிங்காக மணி ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. யூ கேன் கோ வித் DaVinci Resolve. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ நான் இங்கே ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் நான் ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் DaVinci Resolve தான் பண்ணேன். எஸ், நாட் ஈவன் அ பெய்டு வெர்ஷன். அண்ட் இங்கே நீங்கள் தேவையில்லாத பிரச்சனை, இந்த கிராக் டவுன்லோட் பண்ணுறது, சாஃப்ட்வேர் கிராஷ் ஆகுது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோ வித் DaVinci Resolve. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் டூல்ஸ் தான். அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறப்போகுது. மேபி இங்கே இருக்கிற எஃபெக்ட்ஸ் டேப் வந்து இங்கே வரப்போகுது, இங்கே இருக்கிற டைம்லைன் வந்து இங்கே சின்னதாக இருக்க போகுது, அங்கே பெருசாக இருக்க போகுது. அந்த மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேர் டு சாஃப்ட்வேர் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான் மாறப்போகுது. ஒரு கார் ஓட்டுற மாதிரி தான் நினச்சிக்கோங்களேன். கார் ஓட்டினாலும் சரி, லாரி ஓட்டினாலும் சரி, ஜீப் ஓட்டினாலும் சரி, ஓட்டுறது தான் முக்கியம். வெஹிக்கிள்ஸ் வேறு வேறு இருந்தாலும் அந்த மாதிரி தான் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸும். அதோட டூல்ஸ் தான், அதோட யூசர் இன்டர்ஃபேஸ், அதோட லுக்கெல்லாம் தான் மாறுமே தவிர பேக்ரவுண்டில் யார் எடிட் பண்ண போகிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன சாஃப்ட்வேர்னு முடிவு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர். ஸோ வேர் கேன் ஐ லேர்ன் திஸ் சாஃப்ட்வேர்? எங்கேயும் போய் காசு கொடுத்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் DaVinci யூஸ் பண்ணாலும் சரி, ப்ரீமியர் யூஸ் பண்ணாலும் சரி, FCP யூஸ் பண்ணாலும் சரி, யூடியூப்லேயே ஏகப்பட்ட டுட்டோரியல்ஸ் கொட்டி கிடக்கு. அதில் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நல்லா இருக்கிற டுட்டோரியல்ஸை டிஸ்கிரிப்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி அதுக்கான டுட்டோரியலை செக் பண்ணி பேசிக்ஸை கற்றுக்கோங்க. ஸோ எஸ், நான் 2 தடவை இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேசிக்ஸ், ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ். ஒரு செம டாலான பில்டிங் சூப்பராக நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் அதோட பேஸ்மெண்ட். ஸோ உங்கள் பேசிக்ஸை நல்லா சூப்பராக கற்றுக்கோங்க. அப்போ நீங்கள் எடிட்டிங்கை நல்லா மாஸ்டர் பண்ண முடியும். நான் பேசிக்ஸ்னு மீன் பண்ணுறது ஒரு சிம்பிள் கட்டில் ஆரம்பித்து ஒரு ரிப்பிள் டெலீட், ஒரு ஆடியோ ஒரு வீடியோக்கு செட் பண்ணுறதாகட்டும், ஒரு ஆடியோ வீடியோ லிப்சிங்க் மேட்ச் பண்ணுறதாகட்டும், 2 ஆடியோ ட்ராக்ஸ் 2 வீடியோ ட்ராக்ஸை வந்து சிங்க்ரனைஸ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. மெயினாக ஷார்ட்கட் கீஸ், எந்த ஒரு சாஃப்ட்வேராக இருக்கட்டும், ஷார்ட்கட் கீஸ் இஸ் கோன் ஹெல்ப் யூ மாஸ்டர் த வீடியோ எடிட்டிங் டெக்னிக்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒன்றா போய் இழுத்து மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணி பண்ணுறதுக்கும், ஷார்ட்கட்டில் பிஎம்க்குனா பிளேடு வரும், சிஎம்க்குனா பாயிண்டர் மாறும், அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், ஹூஸ் வீடியோ ஐ எம் கோன் எடிட்? சரி, ஓகே, நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு என்ன பேசிக்ஸ்னு தெரியும், எங்கே கட் பண்ணணும், ஒரு கட்டுக்கும் இன்னொரு கட்டுக்கும் எப்படி ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன் கொண்டு போகணும், எந்த அளவுக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் விடணும், இந்த மாதிரி எல்லாமே ஓரளவு எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் நான் எங்கே போய் வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன்? என்கிட்ட எந்த வீடியோஸும் இல்லை. நான் வந்து எனக்காகவே வீடியோ ரெடி பண்ணுறேன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் எனக்கான வீடியோஸ் வச்சுருப்பேன், நான் அதை அப்படியே எடுத்து எடிட் பண்ணுவேன். நான் ஜஸ்ட் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு எதை வச்சு வீடியோ எடிட் பண்ணுறது, யாரோட வீடியோவை எடிட் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கண்டிப்பாக ஒரு யூடியூபர் இருப்பான். இல்லைன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக இருப்பான். அவன் வந்து மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுறவனா இருக்கலாம், வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறவனா இருக்கலாம். பட் அவங்ககிட்ட நீங்கள் தைரியமாக போய் கேட்கலாம், மச்சான் நான் உன் வீடியோஸ் உனக்கு எடிட் பண்ணி தரேன், நீ ஃபுட்டேஜ் அனுப்பு, நான் உனக்கு எடிட் பண்ணி தரேன், பிடிச்சிருந்தா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஃபுட்டேஜை வாங்கலாம். அப்படி யாருமே உங்களுக்கு யூடியூபர் ஃப்ரெண்ட் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட வீடியோஸ் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு கொடுங்க. லைக் ரஃப் டிராஃப்ட் எடிட் பண்ணிக்கணும். ரஃப் டிராஃப்ட்னா என்ன சொல்கிறேன் புரியுது இல்லையா? நீங்கள் பேசிக்காக கற்றுக்கிறதுக்கு, எடிட்டிங் கற்றுக்கிறதுக்கு என்ன விஷயம் தேவை? இங்கே கட் பண்ணணும், இது 2 தடவை பேசிட்டேன், இது 2 தடவை பேசிட்டேன், இது 2 தடவை பேசிட்டேன், எப்படின்னு நான் 2 தடவை சொல்லிட்டு இருக்கேன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த 2 தடவை சொல்லிட்டு எதை நான் கரெக்டாக சொல்லியிருக்கணும் அதை மட்டும் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் ரஃப் கட். எந்த ஒரு பிழை இல்லாமல் ஒரு வீடியோ ஃபுல் வீடியோவாக கொண்டு வர்றது தான் ரஃப் கட். ஸோ இந்த மாதிரி ரஃப் கட் பண்ணி ஒரு எடிட்டிங்கை பேசிக்காக கற்றுக்கிறதுக்கு என்னோடய வீடியோ கூட தரேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எடிட் பண்ணுங்கள், ஈவன் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் இஃப்கேஸ் அதை நான் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் உங்களுக்கு கிரெடிட்ஸ் கூட தரேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர் ஆகட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் பிங்க் பண்ணி தைரியமாக கண்டென்ட்டை வாங்கி எடிட் பண்ணி கொடுங்க. ஸோ அப்படியும் இல்லையா, இன்னொரு ஐடியா சொல்கிறேன். நான் இது வந்து காலேஜ் படிக்கும்போது பண்ணது, எடிட்டிங் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கப்போ
ஒரு தமிழ் படத்தோட ஃபுல் ஃபெட்ஜ்டு ட்ரைலர் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரைலருக்கு ஒரு இங்கிலீஷ் பட ஆக்டர்ஸை வச்சு ஒரு ட்ரைலர் கட் பண்ணி பாருங்க. ஆரம்பம் படத்தோட ட்ரெய்லருக்கு வந்து நான் அயன்மேனை வச்சு ஒரு கட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி நீங்களே ஒரு கிரியேட்டிவ் வீடியோவாக எடிட்டிங் மூலமாக கொண்டு வர முடியும். இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணியும் நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கலாம். அண்ட் ஃபைனலி எதுவுமே கிடைக்கலன்னா பாட்காஸ்ட் பாருங்கள். நிறைய பாட்காஸ்ட் 30 minutes 40 minutes பாட்காஸ்ட்லாம் இருக்கும். அந்த பாட்காஸ்ட்லாம் எடுத்து அதை சின்ன சின்ன ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை கட் பண்ணி அதை எடிட் பண்ணி மேபி ஈவன் அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணி அவங்க போஸ்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கிறதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ ஏதாச்சும் ட்ரை பண்ணி எடிட்டிங்கை கற்றுக்கிட்டே இருங்க. பேசிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். எனக்கு பேசிக்காக எடிட் பண்ண வந்துருச்சு. ஒரு ரா வீடியோ கொடுத்தேன்னா நான் அதை வந்து எடிட் பண்ணி அழகாக கொடுத்துருவேன். பட் நான் என்ன எப்படி அப்ஸ்கில் பண்ணுறது? எஸ், யூ ஹாவ் டு கன்சியூம் அதர் வீடியோஸ். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், ஆர் ஈவன் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஃபிலிம்ஸில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி எடிட்டிங் எப்படி பண்ணுறாங்க. இந்த கேஜிஎஃப்ல வந்து ஒரு ஃபாஸ்ட் கட் இருக்கும், அப்படின்னு கட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் பிளாக் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இவங்க இந்த கட்டு எப்படி பண்ணியிருக்காங்க, இவங்க இந்த எடிட்டிங் எப்படி பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்த கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சு மேபி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தை பார்க்குறப்போ அதை வந்து நார்மலாக பார்த்துட்டு செகண்ட் டைம் அதே படத்தை பார்க்குறப்போ அதை வந்து டெக்னிக்கலாக ஒரு எடிட்டராக பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இன் தட் கேஸ் யூ வில் ஹாவ் இதை எப்படி பண்ணலாம், இதை நம்ம பண்ணணும்னா எப்படி பண்ணலாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் புதுசாக தோணுது, இது நல்லா இருக்கே, இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோன்றப்போலாம் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஷார்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த தடவை கிளையண்ட்டுக்கு ஒரு வீடியோ பண்ணுறப்போ இந்த ஷார்ட்டை அதை உள்ளே கொண்டு வர முடியுமா, இந்த மாதிரி ஒரு எஃபெக்டை நம்ம எடிட்டிங்கில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவை உங்களோட எடிட்டை ஸ்டார்ட் பண்ணுறப்போவும் அந்த லிஸ்ட்டை பாருங்கள். இந்த லிஸ்ட் ஏதாச்சும் இந்த வீடியோவில் கொண்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த நியூ எஃபெக்டை ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும், உங்களை நீங்களே அப்ஸ்கில் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ வாட் நெக்ஸ்ட்? வென் ஷுட் ஐ ஸ்டார்ட்? ரைட் நவ். ஸோ வீடியோ எடிட்டர் ஆகணும்னு நினச்சிட்டிங்க, இப்போவே போங்க எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ த ஃபைனல் கொஸ்டின், ஹூ யூ ஆர்? வீடியோ எடிட்டர். பேஸ் ட்ரைப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யஸ் டூ ஹிட் தட் லைக் பட்டன் அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைபில் சேர்ந்துக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye.